ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 20. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இஃப் ஏ பிளஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ரூட் த்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரூட் த்ரீ வர சம்ஸ்லாம் பார்க்க போறோம். இப்போ இந்த சம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீனா, ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு எக்ஸ் கியூப் இந்த ரெண்டு சைடு கியூப் பண்றோம். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு ஏ கியூப் மைனஸ் 3a. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ இங்க ஏங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் த்ரீ அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரூட் த்ரீ ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரூட் த்ரீ ஹோல் கியூப்னா நமக்கு த்ரீ ரூட் த்ரீ வருவாங்களா? த்ரீ ரூட் த்ரீ மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஜீரோ. அப்ப நமக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்னா நமக்கு ஜீரோ கிடைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சைடு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் கியூப் எல்சிஎம் எடுத்தா இது இந்த சைடு மல்டிபிள் பண்ணா எக்ஸ் பவர் சிக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா? இப்போ இந்த எக்ஸ் கியூப் இன்சைட் வந்துச்சுன்னா ஜீரோ. அப்போ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி கிடைப்பாங்க? எக்ஸ் பவர் சிக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வேல்யூ. இல்லைன்னா எக்ஸ் பவர் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஒன் ஈக்குவேஷன் அன்சைட் போச்சுன்னா மைனஸ் ஒன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுதான் நம்ம இப்போ வரப்போற சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் if a plus 1 by a equal to 1 by a whole square equal to 3, find a cube plus 1 by a cube. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரெண்டு சைடுமே ஸ்கொயர், ரெண்டு சைடுமே ரூட் எடுத்துடலாமா? ரூட் எடுத்தா நமக்கு a plus 1 by a வரும். ஓகே, சோ அப்ப a ரெண்டு சைடு ரூட் எடுத்துட்டா a plus 1 by a is equal to ரூட் த்ரீ. இப்ப பாருங்க, a cube plus 1 by a cube தேவை. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ரெண்டு சைடு கியூப் பண்ணலாமா? சோ a cube plus 1 by a cube நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ரூட் த்ரீ ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், ரூட் த்ரீ ஹோல் கியூப்னா நமக்கு த்ரீ ரூட் த்ரீ மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஜீரோ வருவாங்க. ஆப்ஷன் டி. இது வந்து ஒரு பேசிக் சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் ஏ பிளஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ரூட் த்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு இங்க பாருங்க ஏ பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் பை ஏ பவர் சிக்ஸ். நமக்கு இது மாதிரி கான்செப்ட் இருந்தா என்ன அர்த்தம்? நமக்கு ஏ பவர் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த ஆன்சர் கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஸோ அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் பிளஸ் டூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் பிளஸ் தான் மாறிடுவாங்களா? ஸோ அப்போ மைனஸ் ஒன் பிளஸ் டூன்னு இருப்பாங்க. இந்த பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டூ வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் ஏ பிளஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ரூட் த்ரீ, ஃபைண்ட் ஏ பவர் 18 பிளஸ் ஏ பவர் 12 பிளஸ் ஏ பவர் 6 பிளஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த சம்ம நாம ரெண்டு விதத்துல சால்வ் பண்ணலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? ஏ பவர் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு, இல்லைன்னா ஏ பவர் 6 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுல நீங்க எதை சப்ஸ்டியூட் பண்ணாலுமே இங்க ஆன்சர். இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஏ பவர் சிக்ஸ் பிளஸ் ஒன்னா, அப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஏ பவர் சிக்ஸ்ல எழுதலாமா? சோ அப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டு பேர்த்துல யாரு காமனா இருக்காங்க? ஏ பவர் 12. மீதி 12 வெளியே வந்துட்டாங்க. மீதி இங்க எவ்வளவு இருப்பாங்க? ஏ பவர் சிக்ஸ் இருப்பாங்க பிளஸ் ஒன் பிளஸ் இந்த கொஸ்டின்ல மீதி இருக்கு ஏ பவர் சிக்ஸ் பிளஸ் ஒன். இப்ப நம்ம ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணா இந்த டேர்ம் ஜீரோ, சோ இந்த டேர்மும் ஜீரோ. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ஜீரோ பிளஸ் ஜீரோ நமக்கு ஜீரோ வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a plus 1 by a whole square equal to 3, find a power 72 plus a power 66 plus a power 54 plus a power 36 plus a power 24 plus a power 6 plus 1. Friends, இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? ரெண்டு சைடுமே ரூட் எடுத்தா நம்ம a plus 1 by a is equal to root 3. Friends, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியும்? a power 6 plus 1 equal to 0 or a power 6 is equal to minus 1. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இந்த இடத்துல புட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க பாருங்க, நம்ம இதுல எப்படி காமனா எடுக்கலாம்? ஏ பவர் இதுல என்ன காமனா எடுக்க முடியும்? நான் ஏ பவர் 66 காமனா எடுத்துறோம். சோ அப்ப இந்த ரெண்டு பேர்த்துல ஏ பவர் 66 காமன் எடுத்துட்டா நமக்கு ஏ பவர் 6 பிளஸ் 1 வருவாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல நம்மளால காமனா எடுக்க முடியல. அப்ப நம்ம இந்த ஏ பவர் 54 எப்படி எழுதலாம்? ஏ பவர் 6 ஹோல் பவர் 9 எழுதலாமா? இந்த ஏ பவர் 36 a power 6 whole power 6 எழுதலாமா? இந்த a power 24 a power 4 whole power 6 எழுதலாமா? மீதி நமக்கு a power 6 plus 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேர்ம் வந்து 0.
நமக்கு a பவர் 6 plus 1. நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த டேர்மும் 0. a பவர் 6 plus 1 0. நமக்கு ரிமைனிங் வந்து இந்த 1 2 3 டேர்ம்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல a பவர் 6 னா என்ன வேல்யூ -1. சோ அப்ப -1 புட் பண்றோம். -1 whole power 9 plus -1 whole power 6 plus -1 whole power 6. ஓகே, இது வந்து பவர் வந்து ஆட். பவர் ஆட்னால நம்மளுக்கு மைனஸ் வந்து அப்படியே ரீட்டன் ஆயிடுமா? சோ அப்போ -1. இது பவர் ஈவன், அப்போ மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடுவாங்க. பிளஸ் இன்டூ பிளஸ் வந்து 1 தான். இங்கேயும் பவர் ஈவன், சோ அப்போ பிளஸ் இன்டூ பிளஸ் வந்து 1 தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளஸ் 1 -1 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு 1 இருப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் a plus 1 by a whole square equal to 3. அப்ப ரூட் எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி வரும்? a plus 1 by a is equal to root 3. Next நம்ம கான்செப்ட் a power 6 plus 1 equal to 0 or a power 6 is equal to -1. இப்போ இந்த இடத்துல வேல்யூ புட் பண்ண வேண்டியதான் நம்ம. சோ இங்க பாருங்க, இப்போ நாம இதுல 200 காமன் எடுத்துட்டா அது a power 6 plus 1 எழுதலாமா? இதுல இங்க a power 90, a power 84. இதுல 84 காமன் எடுத்துட்டா நம்ம a power 6 ன்னு எழுதலாமா? இங்கேயும் பாருங்க a power 6, இங்கேயும் பாருங்க a power 6. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இந்த சம்ம நம்ம பார்த்தாவே கெஸ் பண்ணிட்டாவே நமக்கு தெரிஞ்சிருச்சா ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் 0 தான் வர போறாங்க. ஓகே, இப்போ பாருங்க சால்வ் பண்ணி பார்த்தரலாம். a பவர் 200 காமன் எடுத்துறோம். காமன் எடுத்துட்டா நமக்கு எப்படி இருப்பாங்க? a பவர் 6 plus 1 plus a பவர் 84 காமன் எடுக்கிறோம். ரிமைனிங் இருந்து எப்படி இருப்பாங்க? a பவர் 6 plus 1 plus a பவர் 12 காமன் எடுத்துறோம். காமன் எடுத்தா நமக்கு எப்படி இருப்பாங்க? a பவர் 6 plus 1 plus a பவர் 6 plus 1. ஸோ எல்லா இடத்துலையும் a பவர் 6, a பவர் 6 plus 1, a பவர் 6 plus 1, a பவர் 6 plus 1. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 0, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டோட்டலா 0 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a is real, a plus 1 by a not equal to 0 and a cube plus 1 by a cube equal to 0, find a plus 1 by a whole power 4. ஃப்ரெண்ட்ஸ் எந்த கண்டிஷன்ல நமக்கு a cube plus 1 by a cube வந்து 0 இருப்பாங்க? பாருங்க, a plus 1 by a is equal to root 3ங்கிற கண்டிஷன்ல மட்டும்தான் நமக்கு a cube plus 1 by a cube is equal to 0. நம்ம கொஸ்டின் என்ன? பவர் 4. அப்ப நம்ம இந்த சைடு பவர் 4 ஆல மல்டிபிள் பண்ணா ஈக்குவேஷன் இந்த சைடும் பவர் 4 ஆல மல்டிபிள் பண்ணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி எழுதலாம்? ரூட் 3 3 பவர் 1 by 2 எழுதலாம். மேல ஒரு 4 இருக்காங்க, இன்டூ 4. சோ இந்த 2 4 கேன்சல் ஆயிட்டு 2 ஆகுமா? சோ அப்ப 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a plus 1 by a equal to root 3, find a power 30 plus a power 24 plus a power 18 plus a power 12 plus a power 6 plus 1. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் பார்த்தாவே சொல்லிடலாமா? பாருங்க, எல்லாமே டிஃபரன்ஸ். 30 24க்கு டிஃபரன்ஸ் வந்து 6, 18 12க்கு டிஃபரன்ஸ் வந்து 6. சோ இங்க a பவர் 6 plus 1. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நமக்கு 0 தான் ஆன்சர். ஓகே, சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? சோ இந்த நமக்கு என்ன தெரியும்? a plus 1 by a equal to root 3 னா நமக்கு என்ன தெரியும்? a பவர் 6 plus 1 equal to 0. வேல்யூ புட் பண்ணலாமா? இங்க a பவர் 24 காமன் எடுத்துறோம். காமன் எடுத்துட்டா a பவர் 6 plus 1 plus a பவர் 12 காமன் எடுத்துட்டா a பவர் 6 plus 1 plus a பவர் 6 plus 1. ஃப்ரெண்ட்ஸ் 0 அப்ளை பண்ணீங்கன்னா சோ இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நமக்கு ஆப்ஷன் A is our answer. If a greater than 0, a square plus 1 by a square equal to 38, find a cube minus 1 by a cube. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இது a பிளஸ்ல இருக்காங்க, ஆனா இங்க கொஸ்டின் வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப நம்ம இது மைனஸுக்கு கன்வெர்ட் பண்ணணுமா? சோ இப்போ நம்ம மைனஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர், ரெண்டு சைடுமே -2 -2 வர நம்ம -2 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சோ அப்ப 38 -2. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்காங்க? a minus 1 by a ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்காங்க இஸ் ஈக்குவல் டு 36. இப்ப ரெண்டு சைடுமே ரூட் எடுத்துட்டா நமக்கு a minus 1 by a is equal to 6ன்னு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கியூப் ஃபார்முலா a cube minus 1 by a cube நமக்கு என்ன ஃபார்முலா? k cube plus 3k. ஃப்ரெண்ட்ஸ் இங்க kங்கிறது நம்ம இந்த 6 வச்சுக்கலாம். சோ அப்ப 6 cube plus 3 into 6. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 6 cube னா 216, 3 6 are 18. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன டிஜிட் 4. சோ அப்ப 234 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.